ஒரு வேன் வருது நிறுத்துறாங்களான்னு பார்க்கலாம். ஹலோ பாய்ஸ். நிறுத்துறாங்கடா நிறுத்திட்டாங்க. ஹாய் காய்ஸ், ஊருக்கு வந்துட்டோம். டைம் 8 மணி ஆகுது. வண்டியில் நல்லா செம தூக்கம். இதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு ஆக வேண்டிய வேலையை பார்க்க வேண்டாம். இன்றைக்கி அவ்வளோவா எதுவும் பிளான் இல்லை. நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆமாம், நாளைக்கு தான் கோவிலெலாம் திருவிழா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்றைக்கி சும்மா அப்படியே ஜாலியாக ஊர் பக்கத்தில் என்னென்ன இருக்குன்னு அப்படியே பார்த்துட்டு இருக்க வேண்டியதான். ஓ பாருங்கள், அதுதான் கோவில். அதுதான் இப்போ கட்டியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இப்போ வந்திருக்கோம். இன்னும் கொஞ்சம் கோவிலில் வேலை இருக்குது. நாளைக்கு தான் திருவிழா, அதனால கொஞ்சம் எல்லாம் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம நைட்டுக்குள்ளே முடிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறோம். ஹாய் காய்ஸ், வந்துட்டோம் இங்கே ஊருக்கு. இப்போ அப்படியே இங்கே ஊரில் இருக்க சொந்தக்காரங்க வீட்டுக்கெலாம் ஒருத்தராக போய் பார்த்துட்டு யார் யார் எப்படி இருக்காங்க என்னென்னு பார்க்கணும். ஊரில் வேறு அங்கங்கே வெளியில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நாய்ங்க நிறைய சுற்றிட்டு இருக்கு. அதெல்லாம் வேறு பார்த்து நடக்க வேண்டியதாக இருக்குது. ஆமாம், மனுஷங்களே கிடைக்குது. சும்மா இருக்குன்னு பார்த்தா எல்லாம் கொஞ்சம் வெறி பிடிச்சி சுற்றுது போல். அதனால கொஞ்சம் பயமாக இருக்குது. ஊரில் வேறு பாருங்க அங்கங்கே சுற்றுது. ஆனால் கொஞ்சம் டேஞ்சராக இருக்குது அதுங்க. ஆமாம், பார்க்கவே ப்ளஸ் வந்து ஆமாம் ப்ளஸ் வந்து ஊரில் பார்த்தீங்கன்னா ஆள் நடமாட்டமே இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்குது. மொத்தத்துலேயே ஒரு 50 பேர் இருப்பாங்களா ஊரில். உண்மைதான், இந்த ஊருக்கு ராஜா மாதிரி இருக்குது. ஊரில் ஆளுங்களே இல்லை. சுற்றி மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் இருக்கிறதே கஷ்டம் தான். திருவிழா அன்றைக்கி தான் வருவாங்க. ஸோ அது நாளைக்கு தான் அந்த க்ரௌட்லாம் வரும். ஸோ அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம ஊரே பரவாயில்ல போல், வெயில் செம்ம காட்டுது. ஊரில் ஆளுங்களே இல்லை. நாளைக்கு தான் எல்லாம் வருவாங்க போல். இன்றைக்கி அப்படியே அங்கங்கே கொஞ்சம் இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ எல்லாம் இன்றைக்கி நைட்டு தான் வருவாங்க. நாளைக்கு தான் கொஞ்சம் கூட்டமாக இருக்கும். ஸோ பார்க்கலாம். இப்போது இன்றைக்கி ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி ஆகுது. இப்போ என்ன பிளான்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து திருச்செந்தூர், ஓவரி அந்த மாதிரி இடத்துக்குலாம் போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருக்கோம். ஸோ இனிமேல் தான் சாப்பிட்டுட்டு கிளம்ப போகிறோம் கைஸ். பாய் கைஸ். நம்ம உடம்பு வெயில் தாங்க மாட்டேங்குது. கொஞ்சம் நேரத்தில் டயர்ட் ஆகிடுச்சு. நம்ம ஊர் பரவாயில்ல போல். சென்னை நீ பாருங்க, ஒருத்தன் வந்து அவன் பாட்டுக்கு ஜாலியாக வேலை செஞ்சுட்டு வந்துட்டுருக்கான். ஜாலியாக அவன் வேலையை பார்க்குறான். நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். சீக்கிரம் சொன்னார் வேறு. இது வேறு இப்போ திருச்செந்தூர் அங்கே அந்த சைட்லாம் கோவில் வந்து இப்போ புதுசாக ஏதோ டெவலப் பண்ணுறாங்க. அதனால் செம்ம கூட்டம் இருக்கும் திருச்செந்தூர் கோவிலெல்லாம். ஸோ டுடே டே எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். பாய். ஒரு 1 hour தூங்கலான் இருக்கேன். நாங்கள் இந்த கிளம்புற அன்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா முருகருக்கு ஏதோ ஃபேமஸான நாள் போல இருக்குது. எல்லோரும் நடந்தே முருகர் கோவிலுக்கு போவாங்களாம் திருச்செந்தூருக்கு. ஒரு 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் அந்த மாதிரி. ஸோ அதான் போகிற வழி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரே ரஷ்ஷாக இருந்தது. ஹாய் கைஸ், நாங்கள் திருச்செந்தூரில் இருக்கோம். இப்போது திருச்செந்தூர் முருகன் கோவில் வந்திருக்கோம். ஸோ பீச்சில் இப்போ போயிட்டு காலை நினச்சிட்டு கோவிலுக்கு போகிறேன். ஆக்சுவலி இந்த கோவிலுக்கு வந்து நான் 10 வருஷம் ஆகுது. ஸோ இதான் 10 வருஷம் ஆயிடுச்சு முகேஷ். 10 வருஷம் கழிச்சு இப்போ தான் இந்த கோவிலுக்கு வரோம். செம்ம டிஃப்ரெண்டாக இருக்குது. ஏதோ மெரினா பீச்சுக்குள்ள 4-5 மாதிரி இருக்குது. அவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது. இங்கே பாருங்க, கடைங்கள்லாம் ஒரு வித்தியாசமாக இருக்குது. பானிபூரி கடை எல்லாம் ஒரு மாதிரி. நாங்கள் முன்னாடி வரும்போதெல்லாம் வெறும் பீச் மட்டும்தான் இருக்கும். இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது. ஷூட்டிங் நடந்தாங்கலாம் இங்கே. ஓ வீடு பூட்டியிருக்கு. அண்ணா இப்போது லேட் நைட் ஆகிடுச்சு, வீடு பூட்டிட்டாங்க. ஃபோன் பண்ணால் யாரும் எடுக்கல. ஷார்ட் கட்டில் போகிறோம். ஸ்னீக் இன் பண்ண போகிறாங்க. பார்த்து அந்த சைடு விழுந்தா முள் எல்லாமே இருக்குது.
இப்போ நான் வரேன். சொல்ல தாவுல தாவு பாத்துறா, அதுக்குள்ள நாய் இருக்குடா. பார்த்துட்டு நான் அந்த நாயை கடிக்கும். ஓகே, இந்த சைடு போயிட்டாங்களா? பேக்ஸ் பின்னாடி போமா? பின்னாடி குரல் கேட்குது. சாவி அங்கேயும் இல்லையா? ஹாய் காய்ஸ், இன்னைக்கு செகண்ட் டே. கோவில் எல்லாமே இன்னைக்கு காலையில் பூஜை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ நாங்கள் 6 மணிக்கெலாம் வர சொன்னாங்க. செம்ம லேட்டு, நல்லா தூங்கிட்டோம். நைட்டு தூங்கவே லேட் ஆச்சு. லெட்ஸ் கோ. கோவிலில் பிபிலாம் ஊத ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நாங்கள் தான் லேட்டு. நாங்கள் இருக்கிறதுலே நாங்கள் தான் லேட்டு, கடைசியாக போகிறோம். ஸோ இன்றைக்கி ஒரு பூஜை மாதிரி ஒன்று இருக்குது. அந்த பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் நாளைக்கு ஒரு நாள் இருப்போம் இங்கே ஊரில், அவ்வளோதான். மொத்தம் 3 நாள். ஸோ எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு, ஜாலியாக. சுடுகாட்டுக்கு போகிற ரோடு பாவி. காலை நீட்டி வச்சிருவேன். ரொம்ப சாய்க்காதீங்க, வண்டியை தேய்ச்சிக்க போகுது. இங்கே இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு தோசைக்கல்லை எடுத்துட்டு வர்றதுக்காக இந்த கோவிலுக்கு வந்திருக்கோம். எம்எல்ஏ வாலியே சாதிக்க முடியல, எங்களை சாதிக்க சொல்லியிருக்காங்க. தோசைக்கல் சின்னதா இருக்கும் பார்த்தது, இவ்வளவு பெருசா இருக்கு. சின்ன தோசைக்கல் இருக்குமே தூக்கலான்னு பார்த்தா ஓகே. விநாயகபெருமானை வணங்கி காலங்காத்தால கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறாரு ஒருத்தர். ரொம்ப எப்போ முடிய போறது, பசி பயங்கரமா இருக்கு. ஹாய் காய்ஸ், இன்னைக்கு இங்க இருந்து மார்க்கெட் போறதுக்கு வண்டி தேவைப்படுது. ஆனா யாருக்கிட்டையுமே வண்டி கிடைக்கல. ஸோ இங்கே பாருங்க, சுற்றி எங்கே பார்த்தாலும் ஒன்றுமே இல்லை. ஒரு வண்டி, ஒரு ஆட்டோ, ஒரு பைக்கு கூட ஊரில் இல்லை. எல்லாம் பிஸியாக இருக்காங்க. அதனால் இதுதான் ஊர். நடந்தே தான் போகணும். ஸோ நடந்தே போகணும் போல். 2 கிலோமீட்டருக்கு போயிட்டு வெயில் செம்ம காட்டுது. என்ன பண்ணுறது, வெத்தலை வேணும் கோவிலில் வைக்கிறதுக்கு. வெத்தலை, அப்புறம் வேறு என்னது, பூ, வெத்தலை பூ ரெண்டுமே வாங்கணும். ஸோ நடந்தே போயிட்டு இருக்கோம். ஒருத்தர் லிஃப்ட் கேட்டோம், கை நீட்டி போயிட்டாரு அவரு. அவன் 2 பேரும் ஊர் ஆளே இல்லாத இடத்துல அவர் கை நீட்டினா ஏதோ வழிப்பறி பண்றோம்னு நினைச்சிட்டாரு. அப்பதான் நிறுத்தாம பாட்டிக்கு போறாரு. ஆமா, வேகமா போறாரு அவரு. போயிட்டாருண்ணா அவரு. பாவி ஒரு பதிலா சொல்லிட்டு போனா கூட இப்படி கூட தலை நிறுத்தோம்டா. வாய்ப்பே இல்ல, யாரும் நிறுத்த மாட்டாங்க. என்ன வேகமா போறான் பாரு. கார் வச்சிருக்கவங்க இப்படிதான் திமிரா சுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் இந்த கார்லாம் இந்த ஊர்ல தான் வரும். அது எந்த காலத்து மாடல் தெரியல, உள்ள பெடல் போட்டு ஓட்டிட்டு இருக்கான். அதை ஓட்டும் போதே அவனுக்கு அவ்வளவு திமிரு. ஆமா, ஒரு வேன் வருது, நிறுத்துறாங்களான்னு பாக்கலாம். ஹலோ பாய்ஸ், நிறுத்துறாங்கடா. நிறுத்திட்டாங்க. அண்ணா சாத்தாங்குளம் போதாண்ணா? நன்றிண்ணா. அப்படியே இறங்கிடுவான். அப்பா, ஒரு நல்ல மனுஷன் கடைசியா எங்களுக்காக வண்டி நிறுத்திட்டாரு. பத்திர நான் சொன்னேன் கடவுள் வழி காட்டுறாரு. ஸோ பஸ் கிடைச்சிருச்சு, வண்டியில ஏறியாச்சு. போறோம், சாத்தாங்குளம் போறோம். பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம். ரிட்டர்ன் வரும்போது இதோட இன்னும் பயங்கரமா. ரிட்டர்ன் எப்படி வர போறோம்? ஆட்டோல. ஆட்டோ, அது பிரச்சனை இல்லை. ஓகே, மிஷன் அக்கம்ப்ளிஷ்ட். ரொம்ப தாகமாக இருந்துச்சு, அதான் சரி ஒரு இளநியை குடிச்சிட்டு வேலையை ஆரம்பிக்கலான்னு வந்திருக்கோம். உள்ள
உள்ளே அங்கே ஊர் தான் கொஞ்சம் காலியாக இருக்குது. இங்கே மெயின் மார்க்கெட் வந்து கொஞ்சம் பிஸியாகவே இருக்குது. ஆமாம், கடைங்க நிறையா இருக்குது. ஜங்ஷன் மாதிரி இருக்கு. ஆமாம், கொஞ்சம் பரபரப்பாக இருப்பாங்க இங்கே இருக்காங்களாம். வெத்தலை வாங்க போயிட்டுருக்கோம். கைஸ் அப்படி இப்படின்னு வெத்தலை கஷ்டப்பட்டு வாங்கிட்டோம். சரி, வாங்கி முடிச்சதுக்கப்புறம் ஒரு கடையில் ரோஸ் மில்க் குடிக்கலாம், ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம்னு நிறுத்தினோம். அந்த கடையில் பார்த்தீங்கன்னா வெத்தலையை வச்சுட்டு வந்துட்டோம். இப்போ மறுபடியும் அங்கே போயிட்டுருக்கோம். ஒரு 1 கிலோமீட்டர் பூவை மட்டும் எடுத்துக்கிட்டோம். யார் மூஞ்சில் இன்னைக்கு முழிச்சோம்? யார் மூஞ்சில் முழிச்சோன்னே தெரியல. நடந்து வரோம், வண்டி கிடைக்கல, வாங்கின பொருளை வச்சுட்டு போகிறோம். ஊருக்குள்ளேயே 2 மணி நேரமாக சுற்றிக்கிட்டு இருக்கோம். அந்த இடத்துல இருக்குமா அது தெரியலையே, பார்க்கலாம். அநேகமாக வேறு எங்கேயோ மிஸ் பண்ணிட்டோமோன்னு தேடிட்டு பார்த்தா நல்ல வேலை இந்த கடையில் தான் வச்சுருந்தோம். அதனால் கரெக்டாக அதே இடத்துல இருந்துச்சு, எடுத்துட்டோம். கிடச்சிருச்சு, வெத்தலை கிடச்சிருச்சு. அதே கவர். வாங்க வேண்டிய ஐட்டம் எல்லாம் வாங்கிட்டோம். இப்போ வீட்டுக்கு போகிறோம். இப்போ திருப்பி வந்து ஏதோ பூஜை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை மணிக்கு? 5 o'clock இருக்கா. மறுபடியும் அந்த பூஜை 5 o'clock ஆக போகுது. இன்னொரு 1 மணி நேரம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பூஜை அட்டன் பண்ணிவிட்டு இன்னைக்கு நாள் முடிஞ்சது. நாளைக்கு தான் கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க கோவில். ஸோ நாளைக்கு நைட்டு முடிச்சுட்டு நைட் 6:30 எழுப்பிடுவாங்க. காலையிலே வரும். ஸோ காலையில் கும்பாபிஷேகம் முடிஞ்சதும் நாளைக்கு நைட்டு கிளம்பிடுவோம் ஊருக்கு. அவ்வளோதான், பிளான் முடிஞ்சது, ட்ரிப்பும் முடிஞ்சது. பாய் பாய். நீ பாய் சொல்லியா? பாய்.